வணக்கம் மக்களே. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கொண்டு போக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி என்னோடய மெனுவில் பார்த்திங்கன்னா எக்கு ஃப்ரையும் ரைஸும் தான். ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா மெட்டீரியலையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வழக்கமாக துபாயில் 5 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிறேங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் இந்த சிரமத்துலேயே நல்லது என்னென்னா, எனக்கு தேவையான வெரைட்டி ஃபுட்டெல்லாம் நான் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆயிலி இல்லாத, ஒரு அஜினமோட்டோ இல்லாத ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை நான் சமைச்சு சாப்பிட்டுக்க முடியும். காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு ½ அன் ஹவர் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே எனக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு டெய்லி கிடச்சிரும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு மந்த்லி நான் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டாலோ இல்லை ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டாலோ எப்படி மினிமம் ஒரு 500க்கு மேலே செலவாகும் எனக்கு, 500 திர்ஹாம். ஸோ இதில் நான் செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதுனால எனக்கு ஒரு 250-300லேயே நான் ஒரு மேக்ஸிமம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் எனக்கு இதிலே கவர் பண்ண முடியும். எக்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்சல் பண்ணிக்குவோம். டியூட்டிக்கு டைம் ஆச்சு, வாங்க போவோம். இதுதான் நம்மளோட காரிடோரு. நான் இருக்கிறது 6th ஃப்ளோரில் இருக்கேன் நம்ம பில்டிங்கில். ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குவோம். நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். வழக்கமாக மார்னிங் டைமில் எலிவேட்டரில் அவ்வளோவா ரஷ் இருக்காது. ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் ரஷ் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இது நம்மளோட என்ட்ரன்ஸ் ஏரியா. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியுது, இங்கேருந்து நம்மளோட மெட்ரோ ஸ்டேஷனு ஒரு 200 மீட்டரில் தான் இருக்குது. ஸோ சூரிய பகவான் வந்துட்டார். சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம அப்படியே இங்கே அந்த ப்ளூ பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் நம்மளோட மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணும்போது அப்படி நம்ம வண்டியெல்லாம் பாருங்கள், அப்படியே நம்மளை பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கே ஹார்னெல்லாம் அடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னு. நான் இப்போ இருக்கிற ஏரியா துபாய் இன்டர்நெட் சிட்டி. இங்கேருந்து துபாய் இப்போ நம்ம போகிறது துபாய் இன்டர்நெட் சிட்டியோட மெட்ரோ ஸ்டேஷனு. ஸோ இங்கேருந்து ட்ராவலிங் பார்த்திங்கன்னா என்னோடய இதுக்கு 15 நிமிஷம் தான் இருக்கும் என்னோடய ஆஃபீஸ்க்கு. ஸோ இங்கேருந்து இன்டர்நெட் சிட்டிலேருந்து நான் போகிற ஏரியா சோஃபா ரியாலிட்டி. ஸோ இங்கே வாங்க, நம்ம இப்போ எஸ்கலேட்டரில் போவோம். மெட்ரோ ஸ்டேஷனோட எஸ்கலேட்டர் வந்துருச்சு. வாங்க நம்ம எஸ்கலேட்டரில் ஏறுவோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம இப்போது ட்ராவல் பண்ண போகிறோம் சோஃபா ரியாலிட்டிக்கு. ஸோ இது துபாய் இன்டர்நெட் சிட்டி. இதை தாண்டி அல்ஹேல்னு இடையில ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதை தாண்டி தான் நம்மளோட ஆஃபீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம எஸ்கலேட்டரில் போயிட்டு கொஞ்சம் தூரம் வாக்கபிளில் நடந்தால் ட்ராவல் லெட்டர் வருவாப்பில். ஸோ அவர் மேலே ஏறி நின்னோம்னா சொங்கின்னு கொண்டு போய் அடுத்த இதில் இறக்கி விட்ருவாப்பில். ஸோ உள்ளே போகிறோம். ஆக்சஸ் கார்டை வச்சுட்டு ஆக்சஸ் கார்டை வைக்கிறோம். ஓப்பன் ஆகிடும். உள்ளே போனதுக்கப்புறம் மேப்பை செக் பண்ணுறோம். ஸோ நம்ம இதில் எங்கே போகிறோம்னா சோஃபா ரியாலிட்டி போகிறோம். ஸோ சோஃபா ரியாலிட்டியிலேருந்து ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம ஆஃபீஸ் ஏரியா தான் இது. ஆஃபீஸ் ஏரியாவுக்கு பேர் ஜுமைரா லேக் டவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட டியூட்டி டைம் பார்த்திங்கன்னா 7 to 7, காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கேருந்து நமக்கு நம்ம ரூம்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். நம்ம இங்கே சீக்கிரம் 6:30 கிளம்புனா இங்கே ஒரு 7 o'clock டியூட்டி டைமுக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் நம்ம வேலை பார்க்குற ஏரியா, ஜேஎல்டி ஜுமைரா லேக் டவர். டிஎம்சிசி கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. துபாயில் ஒவ்வொரு கம்யூனிட்டி இருக்கும். இதுதான் நம்ம வேலை பார்க்குற பில்டிங். ஸோ வந்தாச்சு. ஈவினிங் பார்ப்போம்.